ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பைப்லைன் கேஸ் லைன் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஊர்லேயும் வந்துருச்சு. நம்ம ஊர்லன்ற சென்ஸ் கோயம்புத்தூர்லலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே என்ன ரேட் இருக்குது, அதே மாதிரி இங்கே டெல்லியில் நொய்டாவில் எங்களுக்கு எப்படி ரேட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி என்னென்ன ப்ராசஸ்லாம் இதில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஜிஎல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 7,000 rupees வந்து காஷன் டெபாசிட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 7,000 rupees அப்படிங்கிறது ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு தான். அதே மாதிரி இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் எனக்கு வந்து 7,000 உடனே வந்து கொடுக்க முடியல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 months ஒன்ஸ் 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். பட் இதுவே வந்து நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து அட்மின் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 278 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒன் டைம் பேமெண்ட் போனீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸும் வந்து கிடையாது உங்களுக்கு. ஸோ இப்போ இது ஒன்ஸ் நீங்கள் வந்து கனெக்ஷனை அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த பைப் இன்ஸ்டலேஷன், அதாவது 15 meters வரைக்கும் பைப் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. 15 meters வரைக்கும் நீங்கள் வீட்டில் எங்கே வேணாலும் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு லைனிங் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்தோ பேக்லேருந்தோ அது வந்து டிஃபர். பட் 15 meters பைப் வந்து இன்க்ளூட் ஆகிடும். அதே மாதிரி இதில் வந்து மீட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி இபி மீட்டர்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் தனியாக மீட்டர்ஸ் வந்து போடுவாங்க. இந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் வந்து நீங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்து பே பண்ணிக்க முடியும் மந்த்லி. இல்லை அப்படின்னா அவங்களே 2 months ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீடிங் எடுத்து அதுக்கு என்ன பில்லோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி கேஸ் பைப்லைன் வந்து ஸ்டவ்வோட கனெக்ட் பண்ணி லீக்கேஜ் செக் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே தனியாக பண்ண வேண்டியது இருக்காது. அதே மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜும் கிடையாது. எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஈவன் ட்ரில் போட்டு அந்த பைப் லைனை உள்ளே கொண்டு வர வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதிலே பிஎன்ஜி எல்பிஜின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் அடுப்பு இருக்கிறதுனால அதுக்கு கன்வெர்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்து அது இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். நான் வந்து கன்வெர்ட்டர்லாம் போடல, எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் வீடியம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சிலருக்கு வந்து அந்த கன்வெர்ட்டர் வந்து தேவைப்படுது. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஹாப்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த கன்வெர்ட்டர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா அது வந்து 400 rupees என்னமோ ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது அந்த கன்வெர்ட்டர். இல்லைன்னா நீங்களே இன்ஸ்டால் பண்ணுறவங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்டேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இதோட பேசிக். இது நான் சொன்ன மாதிரி இது பில் அப்படிங்கிறது இபி பில் எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் மீட்டரில் ரீடிங் இருக்கும். ஸோ அதை வந்து ரீட் பண்ணி 2 months ஒன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை எனக்கு 2 months ஒன்ஸ்லாம் நான் பே பண்ண ரெடியா இல்லை, நான் மந்த்லி பேஸ்லேயே கட்டிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்களே ஃபோட்டோ எடுத்து ஐஜிஎல்க்கு அனுப்பிச்சு நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷனையும் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இது உங்கள் விஷ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதோட சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 45 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு யூனிட் அப்படிங்கிறது SCM, அதாவது ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு யூனிட் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 0.7 kilogram தான் வந்து இதோட அளவு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் வாங்குற ரேட்டுக்கு வந்து இது வந்துடும். பட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சிலிண்டரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளார வைக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகுது. அடுத்து ஒவ்வொரு முறையும் சிலிண்டர் வந்து நம்ம எடுத்து மாற்றுறது, அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் டெலிவரிக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா சிலிண்டருக்கு கொடுக்குறது, இந்த பிரச்சனை எல்லாம் இதில் கிடையவே கிடையாது. மீட்டரில் என்ன ரீடிங் காட்டுதோ அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தா போதும். இதுதான் இதில் இருக்க மெயினான பெனிஃபிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வெயிட்டை வந்து ஏமாற்றுவாங்க. எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக வெயிட்டில் ஏமாத்துறாங்க. பட் நம்ம ஊரில் நான் இது வரைக்கும் அம்மா வீட்டில் வந்து அவ்வளோலாம் நான் பார்த்தது கிடையாது. பட் இங்கே எங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் எப்போ உங்களுக்கு சிலிண்டர் வாங்கினாலுமே வெயிட்டு செக் பண்ணாமல் வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு திருட்டுத்தனம் இங்கே நடக்குது. மெயினாக 1 கிலோ 2 கிலோ அடித்தா பரவாயில்ல, பயப்பிள்ளைங்க 5 கிலோ வரைக்கும் திருடுறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு நிறைய பல வருஷமாக நான் வந்து அதில் அந்த ஸ்கேமில் மாட்டினவ தான். அதுக்கப்புறம் தான் ஒரு முறை கையை களவுமாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா 2 வாரத்துக்குள்ளே வந்து எனக்கு சிலிண்டர் காலியானதுனால அப்போ செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி 6 கிலோ வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் நெய்பர்ஸ்க்கும் நடந்தது. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணோம். பட் திருப்பி அதே தான் இப்போவுமே நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்கேமிங்லேருந்து நம்ம மாட்டாமல் தப்பிச்சுக்க முடியும் பிஎன்ஜி கனெக்ஷன்ஸ் எடுத்துட்டோம்னா. அதே மாதிரி எப்போ வந்து சிலிண்டர் காலி ஆகிடுமோ அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. ஸோ எப்பயுமே உங்களுக்கு 24/7 வந்து உங்களுக்கு சப்ளை வந்து இருக்கும். இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா காலியாகும் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாவது பைப்லைன் லீக்கேஜ் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து அதை சரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒன் டே வந்து அந்த பவர் அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இட்ஸ் டூ ரேர். எனக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது 9 இயர்ஸில். பட் இருந்தாலும் அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி ஏதாவது பள்ளம் தோடுறாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னாலும் பைப்லைன் கனெக்ஷன் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேஸ் பைப்லைனை இன்ஸ்டால் பண்ணும்போதே செக் பண்ணிக்கோங்க வேறு எங்கேயாவது லீக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் லீக்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இபியில் மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இதுலேயும் மைன்யூட் லீக் இருந்தாலும் இதுக்கான மீட்டர்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதோட யூனிட்டோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால காசு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து லீக் செக் வந்து பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம இந்த கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஷன் டெபாசிட்டுக்கு 6500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒன் டைமாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இதே வந்து இதை வந்து மந்த்லி பேஸில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இதுக்கு வந்து 1150 rupees வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அட்மின் சார்ஜ் அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆயில் தான் வந்து இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் வந்து பாத்ரூம்க்குமே வந்து கேஸ் ஹீட்டர் தான் போட போகிறீங்க அப்படின்னா ஒரே டைமில் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காசு வந்து கம்மியாகும். அதே மாதிரி உங்களுக்கு அலைச்சலும் இருக்காது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.